பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழகத்தில் இடைத்தேர்தல் இல்லை, தேர்தல் ஆணையம் அதிரடி. ஏன் அறிவிக்கவில்லை? வட மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல மட்டும் ஏன் இன்னும் அறிவிக்கப்படல? அறிவிக்கப்படாத பின்னணியும் வட மாநிலங்களுக்கு அறிவித்த பின்னணியும் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். வட மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 3 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய 7 சட்டசபை தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்படல. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநிலங்கள்ல தலா ஒரு சட்டசபை தொகுதி காலியாக இருக்கு. அத்துடன் தமிழகத்திலையுமே 7 சட்டசபை தொகுதிகள் காலியாக இருக்கு. இதனால இவற்றிற்கு 6 மாதங்களுக்குள்ள இடைத்தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. இந்த நிலையில வட மாநிலங்கள்ல 3 சட்டசபை தொகுதிகளுக்கு ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம். ஆனா தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய 7 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்த வாரத்துல அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்கு. பீகார் மாநிலத்துல பங்கிப்பூர் தொகுதியில நிதின் நபீன் ராஜினாமா செய்ததால அந்த தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மத்திய பிரதேச மாநிலத்துல தாடியா சட்டசபை தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திர பாரதி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாலையும், குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியில எம்எல்ஏவாக இருந்த யோகேஷ் பாய் நரேந்திர தாஸ் பட்டேல் காலமானதாலையும் காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. இதையடுத்து இந்த 3 சட்டசபை தொகுதிகளுக்கும் வரும் ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. வரும் 13ஆம் தேதி வேட்புமனு தாக்கலும், 14ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை, 16ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதியாகும். ஜூலை 30ஆம் தேதி வாக்குப்பதிவு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் ஆகிய 7 தொகுதிகள் காலியாக இருக்கு. இதுல திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளையுமே விஜய் வென்ற நிலையில பெரம்பூரை வைத்துக்கொண்டு திருச்சி கிழக்க ராஜினாமா செய்ததால அங்கேயும் காலியானதா அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மற்ற 6 தொகுதிகளையும், அதாவது மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பிடிக்காததால அவர் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிடிக்காத காரணத்தினாலையும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காங்க. இது மாபெரும் குதிரை பேரம் அப்படின்னு எதிர்கட்சியினரும் 3ஆம் கட்சியினரும் அரசியல் விமர்சகர்களும் தினம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் ஆளுநர்கிட்ட ராஜினாமா செய்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மனு அளித்திருந்தார். அதோட தேர்தல் ஆணையத்திட்டையும் அதிமுக சார்பில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னும் இந்த 6 எம்எல்ஏக்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால ஒருவேளை இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தாமதித்து வருகிறதோ அப்படின்ற பெருத்த கேள்வியும் இங்கே எழுகிறது. இதனால அந்த தொகுதிகள் காலியானதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 7 தொகுதிகளுக்கும் எப்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது வட மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 151A படி தமிழகத்துல ஒரு சட்டப்பேரவை அல்லது மக்களவை தொகுதி காலியானா பொதுவா 6 மாதங்களுக்குள்ள இடைத்தேர்தல் நடத்தப்படணும். ஆக தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் எப்போது அறிவிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.